மைசூர் டைகரு திப்பு சுல்தான் தான் கடைசியா சண்டை போடுறான். 1800 முடிக்கிறான் திப்பு சுல்தான் கதைய. திப்பு சுல்தான் கதையை முடிக்கிற அந்த கர்நாடிக் வார் இருக்கு இல்லையா, அந்த கர்நாடிக் வாருக்கு இவங்க மல்லு கட்டிட்டாங்க. முடியல அவங்களால, சாவு நிறைய பார்த்துட்டாங்க. இவங்க கம்பெனி ஆட்சி தானே, இவங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது இங்க ஆள்றாங்கல்ல, ஓனர் ஆயிட்டாங்கல்ல இவங்க அங்க இருந்து லண்டன்ல இருந்து வேலைக்கு இங்க வருவாங்க படைக்காக சண்டை போட. அங்க அவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஏய் படையில போய் சேர்ந்துடாதரா, நல்ல சம்பளம். லண்டன்ல இருக்கிற லண்டன் சிட்டிசன் அங்க கூப்பிடுவான் வேலைக்கு, சர்வேயர்னுவான், படையனுவான், போலீஸ்னுவான், போனா ஜாலியா இருக்கலான்னுவான். பொண்ணு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க, பொணமா தான் வருது கம்பெனில இருந்து. சாவு நிறைய சாவு வந்துருச்சு, முடிக்க முடியலன்னு. அப்பதான் அவங்க முடிவு பண்றாங்க, இனி சண்டையே இருக்கக்கூடாது. என்னது சண்டையே இருக்கக்கூடாது, நிம்மதியா ஆளணும். என்னது நிம்மதியா ஆளணும். அதுக்கு என்னையா பண்றதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அப்படி போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் 1802ஆம் ஆண்டின் திப்பு சுல்தான் கதையை முடித்ததற்கு பிறகு 1802ஆம் ஆண்டின் சாஸ்வத செட்டில்மெண்ட் சட்டம். மொத செட்டில்மெண்ட் போடுறான். நான் இந்த வகுப்புல செட்டில்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்கேன். அதனால செட்டில்மெண்ட் எப்போ வருது, 1802ல சாஸ்வத செட்டில்மெண்ட் சட்டம். செட்டில்மெண்ட்னா என்ன சார்? பூமி சர்வ சுதந்திரமா அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுன்னு கொடுக்குது. 1802க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு நிலமும் சர்வ சுதந்திர பாத்தியதை சாமானியனுக்கு கிடையாது. 5 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அவர்கள் வைத்துக் கொள்ளலாம், குடியிருப்பாக இருந்தால் கூட. விவசாய நிலம் மட்டுமல்ல, குடியிருப்பாக இருந்தால் கூட, நத்தஞ்சாரியாக இருந்தால் கூட, நத்த மனைக்கட்டாக இருந்தால் கூட வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு அந்த காலம் முடிந்தால் அதனை ரெனிவில் செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். ரெனிவில் பண்ணணும். அதன் பிறகு அதில் கண்டிஷன் இருக்கு, விளைச்சலில் 6ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு, இத்தனை பங்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. விளை பொருளாகவே கொடுக்க வேண்டும். காவேரி கரையோரம் சேலத்துல பாத்தீங்கன்னா அமானி ஓமலூர்னு இருக்கு, அமானி கோல்நாயக்கம்பட்டின்னு இருக்கு. அந்த கிராமத்துக்கு முன்னாடி அமானின்னு ஒரு வார்த்தை உண்டு. அமானின்னா அது ஒரு அந்த வில்லேஜுக்கு ஒரு நில நிர்வாக முறையோட பேரு. இங்கெல்லாம் என்ன சொல்லிட்டானா, காவேரி கரையோரம் இருக்கிறதெல்லாம் 6ல் 2 பங்கு 10ல் 2 பங்கெல்லாம் நிர்ணயிக்க மாட்டோம். விளைஞ்ச உடனே களத்திலேயே நாங்களே பிரிச்சு எடுத்துக்குவோம். என்ன விளைஞ்சிருக்கு நாங்களே பாத்துக்கிறோம், தண்ணி இருக்கிற இடம் நீ புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒவ்வொன்றையும் பிரிச்சு போட்டிருந்தான். நீங்க ஜமீன்தார் கிராமம் எல்லாம் பாருங்களேன், டெவலப்பே ஆயிருக்காது. ராமநாதபுரம் ஜமீனா இருக்கட்டும், சிவகங்கை ஜமீனா இருக்கட்டும், புதுக்கோட்டை ஜமீனா இருக்கட்டும், இந்த தேனி ஜமீனை மட்டும் விட்டுருங்க. அங்க அந்த பெண்ணிக்கு ஒரு வைகை ஆத்து கட்டிட்டான், அதனால அந்த பக்கம் இருக்கிற ஜமீனுக்கு ஒரு செழிப்பு, தண்ணி வந்தனால வெள்ளக்காரனை கட்டினா, அது ஒரு பிரைவேட்டா கட்டினா. மீதி ஜமீன் எல்லாம் நீங்க இன்னைக்கும் பாருங்க, நீங்க செய்யார் ஜமீன் வாங்க, காஞ்சிபுரம் பக்கத்துல செய்யார் ஜமீன், மதுராந்தகம் பக்கம் பாருங்க. வெள்ளைக்காரனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை விட அது கொஞ்சம் பின்னோக்கி தான் இருக்கும். அது ஒரு பின்னோக்கி தான் அவங்களோட இது இருக்கும். இப்படி விவசாயம் பண்றான், வரி வாங்குறான். அப்ப என்ன பண்ற வெள்ளைக்காரன், யாரு பூமியில இருக்கிறீங்களோ அவனுக்கே நான் நிரந்தரமா கொடுத்துறேன், இனி நோ ரெனிவல். 1802 நோ ரெனிவல், எக்ஸ்க்ளூடிங் ஜமீன் வில்லேஜ். ஜமீன் எல்லாம் ஜமீன்கிட்டே கொடுத்துட்டாரு.
ராமநாதபுரம் ஜமீன் ஜமீன் நீயே பாத்துக்கோ, உனக்கு கீழே கிராமத்துல நீயே அசைன்மெண்ட் கொடுத்துக்கோ. நீப்பா அங்க இந்த தற்காலிக முறை தொடர்ந்தது. நான் சொல்றேன் இல்லையா, இந்த தற்காலிக முறை அங்கு தொடர்ந்தது. 1802 பிரிட்டிஷ் இந்தியா கீழே ஜமீன் இருந்தாலும் ஜமீன் வில்லேஜ் நீங்களாக மீதி வில்லேஜுக்கு மட்டும்தான் சாஸ்வத செட்டில்மெண்ட் நடந்தது. அப்போ அவன் நிரந்தரமா வச்சுக்கொள்ளலாம். இப்ப கனகரத்ன வந்து ஒரு இடம் வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் யார்ட்டையா வாங்கினாருன்னா அது ஒரு 1860 802 இருந்து யாருக்கிட்டயாவது காலங்காலமா இருந்திருக்கும். யாரோ ஒருத்தருக்கு முதல்ல இறங்கிருச்சு சார், ஒருத்தருக்கு நிரந்தரமா இறங்கிச்சு. அதனாலதான் அந்த உரிமை இன்ன வரைக்கும் வருது. இல்லாட்டி எப்ப வேணா ரெனியூல் பண்ணலாம், இல்லாட்டி கேன்சல் பண்ணுவேனா என்ன வருது? யாரும் வாங்கிக்க மாட்டான், யாரும் வித்துக்க மாட்டான், எந்த ஒரு டிரான்சாக்சனும் நடக்காது. இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு இதான் அர்த்தம். 8ஆவதுல 9ஆவதுல 10ஆவதுல எல்லாத்துலயும் 2 மார்க் கொஸ்டின் 1802 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்தது வரலாறுல இருக்கு. ஆனா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்னன்னு அப்பவே நான் கேட்டேன் எங்க டீச்சர் கிட்ட. சும்மா உட்கார்றான்ட்டாங்க, தேவையில்லாதெல்லாம் கேட்கறேன், அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே இது தெரியாது, பாடமா வருது. ஏன்னா இதுல இந்த ஒரு வார்த்தையில ஒரு மொத்த நில நிர்வாகமே மாறுது, இந்த ஒரு வார்த்தை. அப்ப இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது 802 போடுறாங்க. அந்த 802 போடும்போது இங்க இருக்கிற ஜமீன்தாரெல்லாம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் எங்க வில்லேஜ்ல நீ கொண்டு வரக்கூடாது, அவன் சண்டை போடுறான், பிரிவி கவுன்சில் கோர்ட்ல போய் ஃபைட் பண்றான். அதை நாங்களே பார்த்துக்குவோம், நாங்களே அவங்களுக்கு வரி விதிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு மனுஷனை லேண்ட்ல கமிட் பண்ணிட்டோம்னா இவன் 2000-3000 வருஷமா பர்மனண்டா ஒரு நிலம் அவனுக்கு கிடையாது. 5 வருஷம் 4 வருஷம் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீட்டுல இருக்கிற பெரிய தனக்காரர்கிட்ட போய் ரெனியூவல் பண்ணணும். அந்த பெரிய தனக்காரர் ஜமீன்கிட்ட போய் மிராசு உரிமையை வாங்கிட்டு வரணும். அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க? காலங்காலமா அவங்களுக்கு விசுவாசியா அவங்க இருப்பாங்க, கரெக்ட் தானே? காலங்காலமா அவங்க விசுவாசியா இருப்பாங்க. இந்த விசுவாசம் இருக்குல்ல, இந்த ரெனியூல் பண்றதுனால போயிட்டு வர்றதுனால, இதனால இவங்க படை திரட்டி நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு கார்ன்வாலிஸ் கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சானா, நில உரிமையை பர்மனண்டா சாமானிய மக்களுக்கு ஆக்காதனால இவர்கள் படை திரட்டி நம்மளை சண்டை போடுறான். இவங்க படை திரட்ட விடக்கூடாது, இனி சண்டையே நடக்கக்கூடாது. அப்ப அந்த விவசாயி வந்து ஆர்மியா மாறக்கூடாது. இந்த விவசாயி ரயத்திருக்கான் இல்லையா, தெக்க போனீங்கன்னா ஏறும் போரும் எங்களுக்கு அழகுன்னுவான், போர் இல்லைன்னா ஏறணும், ஏறு இல்லைன்னா போருன்னுவான். இவனை போர் பக்கமே கொண்டு வரக்கூடாது, நம்ம வாழணும்னு நினைச்சான். யாரு வெள்ளக்காரன் என்ன பண்ணா, 800க்கு அப்புறம் வாழணும், நிர்வாகம் பண்ணணும், நிறைய வளங்கள் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம், அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்குதான் அந்த கார்ன்வாலிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றானா, இந்த சாமானியனை நீங்கள் ரயத்துகளை கமிட்மெண்ட்டுக்கு உருவாக்கிட்டீங்கன்னா, நான் சாதாரணமா ஒருத்தருக்கு 4 மாடு இருக்கு, இல்ல நிறைய கட்சிக்காரர்கள் உங்களுக்கு வந்துட்டாங்க, கிளைண்ட் வந்துட்டாங்க, வழக்கு எழுதுறீங்க, வழக்கறிஞர்கள் காசு வாங்கிட்டீங்க, என்ன நடக்கும்ன்றீங்க? வாயா வக்கீல் சங்க போராட்டத்தை நடத்தலாம்னா, யோ இரியா 2 வழக்கு இருக்கியா எனக்கு அப்படின்னு போராட்டத்துக்கு போக மாட்டோம். நீங்க விவசாயி பாத்தீங்கன்னா கல்லிறக்கம் போராட்டத்துக்கு வாடா போலாம் அப்படின்னா சாயங்காலம் சொல்லுவான், 15 நாள் கல்யாண மண்டபத்தில் வைக்கிறதுக்கு இல்ல சிறைக்கு போறாங்கன்னு. கல்யாண மண்டபம் வரைக்கும் இருப்பான், அண்ணா 4 மாடு இருக்குண்ணே வீட்டுல, நான் போனேன்னு. கமிட்மெண்ட் ஆயிடுது. அப்படி கமிட்மெண்ட்டுக்குள்ள மக்களை கொண்டு வந்துட்டா அவன் வந்து திரள மாட்டான் அப்ப முடிவு பண்றாங்க. அதனால இந்த சாஸ்வத செட்டில்மெண்ட் போடுறான். வெள்ளக்காரனுக்கு நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாது, என்னது நிலத்தெல்லாம் நிரந்தரமா கொடுத்தா நாம நிம்மதியா ஆளலாம் நினைச்சான். அவன் வரலாறு பார்த்தான். ராமநாதபுரத்துல சேதுபதி, கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்டுட்டு இருக்காரு. 1600 500 ஆண்டுட்டு இருக்கும்போது பாமினி சுல்தான் படையெடுத்து வராங்க. மதுரையில நாயக்கர் ஆட்சி எதிர்த்து ராணி மங்கம்மா இருக்காங்க, ஆட்சி வராங்க. வரும்பொழுது வராங்கன்னு தகவல் தெரிஞ்சிச்சு.
எப்பவுமே இவங்க திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் பக்கத்துலயே நின்றுட்டு இருப்பாங்க. மதுரைக்கு வராம ஸ்ரீரங்கத்திலே அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆனா வரப்படை உளவுத்துறை எல்லாம் பார்த்துட்டு வந்தா தோத்துருவோம், திருச்சியும் அடிச்சு உடைச்சிருவாங்க, மதுரையும் அடிச்சு உடைச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சண்டை ராணி மங்கம்மாவுக்கும் கிழவன் சேதுபதிக்கும்.